உண்மையாலுமே பார்க்கவே அவரோட வளர்ச்சி உண்மையுமே பெருமையாக இருக்குது. ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ஸ்ரீனி ஒரு அழகான வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. அதில் ஒரு ட்ரூத் இருக்குது, அதை அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு ட்ரூத். எஸ், தென் அண்ட் நவ் அப்படின்ட்டு முன்னாடி இந்த தானா சேர்ந்த கூட்டம்னு எஸ்எஸ் மியூசிக்கில் இருக்கும்போது ஹம்புலாக எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் சொல்கிற அதே சுவாமி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த விஜயோடைய வளர்ச்சி, சுவாமியோட வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்கு. வராரு பாருங்க, அப்படியே ஒரு ஸ்டைலிஷாக ஒரு கூலர்ஸ் போட்டுட்டு ஹாய் சொல்லிவிட்டு. உண்மையுமே அந்த லக்ஷ்மி பிரியாவே சொல்லியிருந்தாங்க, ஒரு 30 பேர் போன முறை வந்திருந்தாங்க, பட் நான் ஒரு 50 பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் நாங்கள் நினைக்கவே இல்லாத லெவலுக்கு ஒரு வளர்ச்சி அவங்க அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அங்கே ரசிகர்களுடைய சவுண்டு மூலமாக கொடுத்துருக்காங்க. உண்மையுமே சொல்கிறேன், இந்த அளவுக்கு சின்ன திரையில் அவங்க பாப்புலர் ஆகுறாங்க அப்படின்னா சித்து அது மாதிரி ரொம்ப ரேரான பர்சன்ஸ் தான் வேகமாக வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் சுவாமி இந்த ஃபீல்டில் 6 இயர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதுவும் காட்சிக்கண்ணவெளியில் பயங்கரமான ரசிகர்களை சம்பாதிச்சு அந்த சம்பாத்தியம் தான் இன்னும் அவருக்கு விஜய்க்கு உதவி செஞ்சுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. திரவியம் அப்படி தான் சைலண்ட்டாக அவர் பாட்டுக்கு ஒரு ரீச் கொடுத்துட்டே இருக்கார். எவ்வளோ வருஷம் ஃபீல்டில் இருக்கார் பாருங்கள், அப்பையும் அந்த கப்பை வின் பண்ணுறாரு. அதாவது ஒரு வருஷம் ஒரு பீக்கில் இருக்கும்போது அந்த கப் வின் பண்ணுறதுங்கிறது வேறு, ரொம்ப வருஷமாக இருக்கும்போது அந்த கப்பை வின் பண்ணுறது தான் நிச்சயமாக பெரிய விஷயம். அந்த ஒரு விஷயத்தை தான் திரவியம் சரி, பேக் டு பேக் சுவாமியும் சரி இந்த அவார்ட் வாங்கும்போது இருந்தது. அஃப்கோர்ஸ் அது மாதிரி பவித்ராவும் அப்படி தான் 10 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்காங்கங்கும்போது இப்போ அவங்களோட வளர்ச்சியை பார்க்கும்போது டக்குன்னு வர்றவங்களோட வளர்ச்சியை விட இந்த ரொம்ப உழைச்சி வரவங்களோட வளர்ச்சி நிச்சயமாக பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரியான வளர்ச்சியில் நம்மளுடைய சுவாமியும் இருக்காங்க. சீரியஸ்லி அதே வளர்ச்சியில் லக்ஷ்மி பிரியா சூன் இன்னுமே, அதாவது இதுதான் உங்களுக்கு நம்ம பார்க்குற லக்ஷ்மி பிரியா விஜய் டிவியில் அவங்களோட வளர்ச்சி. இன்னும் அடுத்த ஒரு கெரியரில் இன்னொரு சீரியலில் சம்திங் ஏதோ ஒன்று பண்ணும்போது இனிமேல் அவங்களோட வளர்ச்சியை பார்க்கும்போது இருக்குது. ஸோ அந்த தென் அண்ட் நவ் நிச்சயமாக ப்ரௌட் மூமெண்ட்டுங்க சுவாமியோட ஃபேன்ஸ்க்கு. சுவாமிக்குமே இது மாதிரியான ஒரு விஷயம் ஒரு பெரிய எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஒரு காஃபி எனர்ஜெட்டிக்காக குடிக்கிற மாதிரி, அதாவது எனர்ஜெட்டிக் ட்ரிங்க் குடிக்கிற மாதிரி அந்த எனர்ஜெட்டிக் ட்ரிங்க் தான் ரசிகர்களுடைய அன்பும் சப்போர்ட்டும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் சீரியல்லையோ வேற எங்கேயோ நமக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குதுன்னா அது எல்லாருமே அதே பீக்கில் கொண்டுட்டு போக மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் சுவாமிக்கு கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு. ஏன்னா ஒரு சிலருக்கு ரொம்ப பெரிய க்ரோத்தில் இருப்பாங்க, பட் ஆனால் அந்த சீரியல் முடிஞ்சோடனே முடிஞ்சு போயிடும். பட் சுவாமிக்கு பாருங்களேன், கேவி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சீரியல் முடிஞ்சாலும் அடுத்த ஒரு ஃபீல்டில் அவங்களுக்கு ஃபேன்ஸ் அப்படியே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரான கிஃப்ட்டுங்க ரசிகர்கள்கிட்ட இருந்து கிடைக்கிறது அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு வளர்ச்சியில் சுவாமியை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே லிஸ்ட்டில் திரவியம் இருக்காங்க, வினோத் அவர்கள் இருக்காங்க. அவர்லாம் இன்ஸ்டாவில் ரொம்ப குறைவுங்க, ஆனால் இன்னும் கொண்டாடிட்டே இருப்பாங்க. அவர் ரொம்ப ரேராக தான் போஸ்ட் பண்ணுவார். அதேமாதிரி பவித்ரா இருக்காங்க, அதுமாதிரி சிலர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயந்தான். இவங்களெல்லாம் சொல்லும்போது நான் சித்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவ்வளோ அழகாக வளர்ந்து வந்தாங்க, ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபோர்ட் போட்டு அப்படியே வேறு லெவலுங்க. மூவிஸ்லாம் பின்னாடி நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியும் அவங்களோட மூவிஸோட நெக்ஸ்ட் என்னென்ன வருது அப்படின்ட்டு. அவ்வளோ அழகாக எங்ககிட்ட ஷேர் பண்ணாங்க. சார் அந்த பொண்ணு இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னால் ஒவ்வொரு இடங்களையும் யாரையாச்சும் சொல்லும்போது எனக்குள்ளே ஒரு தாக்கம் வருது, என்னென்னா நம்ம வீட்டு பிள்ளையாக இருந்தாங்க இல்லையா அப்படிங்கிறது தான். எனிவேஸ், இவங்களுடைய வளர்ச்சியை நான் அங்கேயும் பார்க்குறேன் சித்துவோட இதிலேருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணி இந்த வீடியோ விடைபெறேன். ஸோ சுவாமியோட இந்த வளர்ச்சி நிச்சயமாக பெருமைக்குரிய விஷயம். ஸ்டேடியம்.